வணக்கம். இப்போது இந்த குருப்பெயர்ச்சி பலன்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதை இந்த குரோதி வருடம், தமிழ் குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி, ஆங்கிலம் 1/5/2024 புதன்கிழமை அன்று காலை சூரிய உதயம் 5:58, சூரிய அஸ்தமனம் 6:31. அன்று மேசராசியிலிருந்து குரு பகவான் ரிஷபராசிக்கு பயிற்சியாகும் நேரம் 1:02. இது இந்த குருப்பெயர்ச்சி பலன்கள் இப்போ நாம் கும்பராசிக்கு எவ்வாறு இருக்கிறது என்பதை ஒரு சுருக்கமாக பார்ப்போம், சிறப்பு பலன்களாக. சரி, இந்த கும்பராசி ஆட்சி ராசி, கருணை ராசி, பிரிபர்ஸ் பரந்த ராசி, கலைநயமான ராசி இந்த கும்பராசி. சனி உச்சவேளாக அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரங்களை உள்ளடக்கி திறம் ராசி, காற்று ராசி, ஆண் ராசி, ஒற்றை ராசி, கெண்டைக்கால், கணுக்கால், இரத்த ஓட்டம் செல்கின்ற பகுதி, சம்பந்தப்பட்ட பகுதிகள், உடல் உறுப்புகளை, உடல் வாகுகளை குறிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு இந்த கும்பராசி. கும்பராசி சனியினுடைய வீடு, அதுதான் அந்த கும்பராசி. அப்படி தான், அதாவது மகர ராசி கும்பராசி அப்படின்னா இப்போ அதுக்கும் இதுக்குள்ள ஒரே வீடு. ஆக அவருக்கும் மகரம் சனிக்கு சொந்தம், கும்பம் சனிக்கு சொந்தம், சனிக்கு சொந்தக்கார ஒரு வீடு. அதை கும்பம் அப்படிங்கிறது ஒரு கலைநயமானது. அதனால தான் இந்த சனி பெயர்ச்சி கும்பராசிக்கு மாற்றங்களை கொடுக்கும் என்று நான் ஏற்கனவே வீடியோவில் நான் நிறையா சொல்லியிருக்கேன். இந்த கும்பராசியில் 30 வருஷத்துக்கு பின்னாடி சனி கும்பத்தில் உட்காந்து பார்க்கறது ஒரு யோகம். ஆனால் முரண்பாடாக இருக்கும் பிரச்சனைகளை உதயமாகி தோண்டி களை எடுத்து, ஆக வேடிக்கையெல்லாம் காட்டி சொல்கிறாங்க இல்லையா, குத்தாட்டமெல்லாம் வச்சு செஞ்சிருச்சுங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கும்பராசிக்கெல்லாம் நிறையா வச்சு செஞ்சுருக்கோம். ஆண் பெண் இருபாலாருக்குமே கும்பராசி நேயர்களுக்கு இதுவரை நடந்தது ஒரு பெரிய, அதாவது மோசமான விளைவுகளை மட்டுமே கொடுத்திருக்கும், நல்ல ஒரு விளைவுகளை கொடுத்திருக்காது. ஆசை காட்டி மோசம் செய்த காலங்கள் தான் கடந்திருப்பீர்கள் நீங்கள். ஆனால் மே 1 முதல் இந்த குருப்பெயர்ச்சியால் கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு பொன்னான பொற்காலம் என்று சொல்லலாம். அதனால் இந்த பொன்னான பொற்காலம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு, இவர்களெல்லாம் எப்பயுமே பெரிபாட்ஸ் அப்படின்னு, கும்பராசினா ஆர்ட்ஸ் மைண்டு, சிந்தனை சக்தி, அதே மாதிரி இவங்கெல்லாம் பயப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. நம்புவாங்க, நிறையா உண்மையான நம்புவாங்க, நம்பி போய் ஏமாறுவாங்க. அதனால் நம்பி ஏமாந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்பி உண்மையாக நம்பி ஏமாறுவாங்க. ஆனால் இவர்களிடையே ஏமாற்று பேர்வழிகள் எல்லாம் நிறையாக உள் புகுந்து விடுவார்கள். இவர்களை ஆட்கொண்டு விடுவார்கள், இவர்களை பயன்படுத்தி ஓடி விடுவார்கள் வேடதாரிகள். அது இந்த கும்பராசி என்பவர்களுக்கு புரியாது. காரணம், நம்பிக்கை நம்புவார்கள், ஆனால் உடனே இருப்பவர்களை ஏமாற்றுவார்கள், நம்பிக்கை துரோகிகளாக மாறுவார்கள். இது கும்பராசியில் கடந்து கொண்டு, ஆனால் கும்பராசிங்கிறது ஒரு மங்களகரமான கும்பம், நல்ல காரியங்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இந்த கும்பம். அந்த கும்ப ராசியில் பிறந்த நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இதுவரை இருந்த காலங்களை விட ஒரு 30 வயது மேலே இருப்பவர்களா நீங்கள், உங்களுக்கு இனி இந்த குருட்சேத்திர போர் முடிகிறது. இனிமேல் ஒரு நல்ல காலகட்டங்கள் எல்லாம் நீங்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள். நல்லதே நடக்கும். மண், மனை, கிரயம், சுபவிரயங்கள், எதிரிகள் எல்லாம் சரண்டர் ஆகும். யார் எதிரியாக உங்களுக்கு யார் ஆப்பு வச்சாங்களோ, யார் துரோகம் பண்ணாங்களோ அவங்க எல்லாம் காலுக்கு அடியில் கிடப்பாங்க, எல்லாம் சரண்டர் ஆகிடும். சரண்டர் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு முன்னாடியே குரு பகவான் உங்களை பார்வையிட்டுட்டார். ஆக அந்த குருவின் அருள் கிடைத்து விட்டது. மே மாதம் பயிற்சியாகி அந்த இடத்துல அதிகாரம், ஏற்கனவே அவர் என்னுடைய ஓரக்கண் பார்வை ஒன்று போதும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவர் பார்த்துட்டார் கும்பராசி என்பவர்களுக்கு. இனி வரக்கூடிய இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது அதிகார பீடம். நினைத்தது எல்லாம் அரங்கேற்றம் செய்யலாம். உங்களுக்கு எல்லாம் பொன் பொருள் எல்லாம் தேடி வரும். ஆடை ஆபரணங்கள், அதே மாதிரி நகை நட்டு, ஆடை ஆபரணங்கள், மண்மனை சம்மந்தப்படக்கூடிய பிரச்சனைகள், அதே மாதிரி எதிரிகள் எல்லாம் உங்களை குற்றவாளி கூண்டில் நிறுத்திய அந்த எதிரிகள் எல்லாம்
உங்கள் காலடியில் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்கும். இந்த குரு பயிற்சியால் கோடி நன்மை அப்படிங்கிறது குறிப்பாக கும்பராசி அன்பர்களுக்கு. ஆதலால் உங்களுடைய வேகத்தை கண்ட்ரோல் செய்யுங்கள். இன்னும் கொஞ்சம் பொறுமை தேவை. கும்பராசி அன்பர்களே, நிச்சயமாக நீங்கள் ஒரு கலைக்கூடம், நீங்கள் ஒரு பொற்காசு, ஒரு பொற்கோயில், ஒரு கோபுரம், ஒரு உயர்கோபுரம் ஆக நிறையா சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் உங்களிடையே உங்களுக்குள் ஒரு பொக்கிஷம் இருக்கிறது. அதற்கு பொறுமை தேவை, நிதானம் தேவை. பெரியோர்களை மதியுங்கள். முன்னோர்களை, பெரியோர்களை, பெற்றவர்களை வழிபாடு செய்யுங்கள். அதுதான். ஆக தந்தை வழி பூர்வ ஜென்ம கர்மா, தாய் வழி பூர்வ ஜென்ம கர்மா, 2 வழிகளையும் இனி நீங்கள் அந்த கர்மாவிலிருந்து விடுதலையாக காக்கை குருவிகளுக்கு உணவளியுங்கள். ஏதாவது கொஞ்சம் தண்ணி வச்சு இறைய போடுங்க. காக்கா குருவி பொறுக்கிட்டு போகும். கர்மாவிலிருந்து விடப்படலாம். முடிந்த அளவு சிவன் கோயில் ஆலயம் சென்று காலபைரவர், முடிந்த அளவுக்கு காலபைரவர் வழிபாடு அப்படின்னா நாய் வளர்த்துங்க. நாய்க்கு ஏதாவது உணவிடுங்க. நாய்க்கு ஏதாவது நோய்வாய்ப்படுதா, ஏதாவது பிரச்சனைனா நாயை கவனிங்க. காலபைரவர். ஆக வீட்டில் இருக்கிற நாயவே கவனிக்கலாம். வீட்டுக்கு வர குருவி, அதாவது மிருக இனங்கள், பறவை இனங்கள், இதெல்லாம் உங்களிடம் போய் கொண்டு இருக்கும். கண்ணில் பார்க்கலாம், காதால் கேட்கலாம். இவ்வளவு சில விஷயங்கள், நல்ல விஷயங்களெல்லாம் இந்த குருவர்களால் உங்களுக்கு திருவருள் நடக்கப் போகிறது. சுபகாரிய நிகழ்ச்சிகள் எல்லாம் மேலம், அதாவது சுபமேளம் தட்டலாம். நல்ல காலங்கள். கல்வியில் படிப்பு நல்ல நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு, நல்ல ரிசல்ட் கிடைச்சிடும். நல்ல மார்க்கு, நல்ல ரிசல்ட்டு, ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்பெல்லாம் நீங்கள் கிடைச்சிரும். ஆக நீங்கள் ஒரு பொக்கிஷ காலங்கள் இந்த குரு பயிற்சியால் உங்களுக்கு கிடைக்க போகிறது. இதில் எந்த விதமான மாற்றமில்லை. மங்களகரமான இந்த குரு பகவான் முடிந்தளவு உங்களுக்கு நல்ல பாதையில் கைப்பிடித்து கடந்து, அதாவது மோசமான சில விளைவுகள், சில பாதையிலிருந்து நல்வழி பாதையில் உங்களை இழுத்து செல்ல போகிறார் கும்பராசி நேயர்களே. அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு. வண்டி வாகனமெல்லாம் செல்லும்போது சில விஷயங்கள் எல்லாம் கவனமாக பாருங்கள். ஏதாவது ஏற்கனவே போக்குவரத்து வழி இதெல்லாம் சின்ன ஏதாவது வைத்திய செலவு, இதுக்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் கடந்து வந்திருப்பீர்கள். இருந்தாலும் இன்னும் சில விஷயங்கள் எல்லாம் கடக்க வேண்டும். அதற்கு உங்களிடையே பொறுமை தேவை. அதற்கு தான் சொன்னேன், பெரியோர்களை, முன்னோர்களை, பெற்றவர்களை வழிபாடு முறையாக அவர்களை பாத பூஜை செய்து வழிபடுங்கள். நிச்சயமாக நீங்கள் இனிமேல் நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டமெல்லாம் ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். இந்த குருவால் மீண்டும் ஒரு நல்ல ஆன்மீக தகவல்களோடு உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.